இங்க ஒரு கர்ப்பமான பொண்ணு அவளோட கணவரோட தொல்லையினால தற்கொலை பண்ணிக்கலாம் அப்படின்னு கடல்ல குதிக்கிறாங்க. இந்த பொண்ணோட உடல் ஒரு விஞ்ஞானிக்கு கிடைக்குது. இந்த பொண்ணுக்கு உயிர் கொடுக்க நினைச்ச அந்த விஞ்ஞானி அந்த பொண்ணோட வயிற்றுல இருக்கக்கூடிய குழந்தையோட மூளையை எடுத்து இந்த பொண்ணுக்கு வச்சிடுறாங்க. இந்த பொண்ணு உடல் அளவுல பெரியவங்களா இருந்தாலும் மனதளவுலையும் மூல அளவுலையும் சின்ன குழந்தை போலவே பிஹேவ் பண்றாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு வெளியே வந்த அந்த பொண்ணை ஒரு வழக்கறிஞர் பாக்குறாரு. இந்த பொண்ணோட ஆக்டிவிட்டிஸ் ரொம்ப வித்தியாசமா இருக்கிறதுனால இந்த பொண்ணுக்கு ஊர் சுத்தி காட்டணும்னு ஆசைப்படுறாரு. 2 பேரும் சேர்ந்து ஊர் சுத்துறாங்க. இந்த பொண்ணு ஒவ்வொரு முறை ஒவ்வொரு ஊரை சுத்தும் போது ஒவ்வொரு மாதிரியா ஃபீல் பண்றாங்க. ஒவ்வொரு மனிதர்களும் ரொம்ப புதுசா இருக்காங்க அவங்களுக்கு. இந்த வெளி உலகம் ரொம்ப புதுசா இருந்தது. பல சவால்கள், பல கஷ்டமான நேரங்களை எதிர்கொள்றாங்க. ஒரு கட்டத்துல வெளி உலகம் பிடிக்காம, வெளி மனுஷங்களை யாரும் பிடிக்காம திரும்ப வீட்டுக்கே போகலாம் அப்படின்னு முடிவெடுத்து போறப்போ அவங்களோட கணவரை பாக்குறாங்க. சில விஷயங்கள் ஞாபகத்துக்கு வந்து அவங்களோட கணவரை சுட்டுடுறாங்க. அப்புறம் அந்த விஞ்ஞானியோட உதவியினால அந்த மனுஷனை ஒரு மிருகம் மாதிரி மாத்திடுறாங்க. மத்தவங்களுக்காக இல்லாம தனக்காக வாழணும் அப்படின்னு முடிவெடுத்து அந்த பொண்ணு வாழ ஆரம்பிக்கிறாங்க.